ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் செவ்வாய்க்கிழமையுடைய மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து என்ன டிஃபன் என்ன லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. நான் எந்திரிச்சது பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே கொஞ்சம் சீக்கிரம் தான் எந்திரிக்கிறேன். ஆனால் சமையல் ஸ்டார்ட் பண்ணுறது கண்டிப்பாக 6:15 6 அந்த மாதிரி ஆகிடும். இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை தான் வந்து கடைய போகிறேன். இது வந்து உருளைக்கிழங்கு ரொம்ப குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணோம்னா வந்து அவருக்கும் சரி பசங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி வந்து முடிஞ்ச மாதிரி இருக்குது. 7:30 மணிக்கெல்லாமே வந்து சாப்பாடு வந்து எப்போவுமே முடிஞ்சிடும். மேக்ஸிமம் 7:30 மணிக்குள்ளே முடித்தா தான் அவங்க அப்படியே பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியெல்லாம் வந்து ரிலாக்ஸாக இருக்க முடியும். இல்லைனா அவசர அவசரமாக சாப்பிட முடியாது. அதனால் மேக்ஸிமம் நான் சீக்கிரம் வந்து சமைச்சு முடிச்சிடுவேன். கீரை கடைஞ்சாச்சு. உருளைக்கிழங்கு பாருங்கள், ரொம்ப காரம் போட மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் மைல்டான காரம் தான் பசங்க வந்து நல்லா சாப்பிடணுன்றதுக்காக கம்மியான காரம் போட்டுட்டு, இது வந்து வேர்க்கடலை சட்னி. அதுக்கு வந்து டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி. இதுதான் அம்மா ஊருக்கு போகிற வரைக்கும் இட்லின்னு சொன்னேன் இல்லைங்களா. அதனால் வந்து மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் இப்போ இட்லியாக தான் இருக்குது. இட்லி பார்த்து பார்த்து எங்களுக்கே போர் அடிக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ மார்னிங் அவரும் சாப்பிட்டுட்டு 1ஆம் தேதியிலேருந்து கண்டிப்பாக நான் சாப்பாடு கொண்டு போகிறேன் அப்படின்னாரு. அதனால் இன்னிலேருந்து அவரும் பார்த்திங்கன்னா வந்து லஞ்ச் பேக் பண்ணி கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி வந்து அவரே வந்து ஆஃப்டர்நூன் மெசேஜ் பண்ணியிருந்தார், கீரை குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு. அந்த மாதிரி எந்த வீட்டிலலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். லஞ்ச் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு வந்து ஒரு மெசேஜ் போடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவர் இன்றைக்கி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, அடுத்தடுத்த நாள் அவங்களுக்கு பிடிச்சதா சமைக்கணும்னு தோணும் இல்லையா நமக்கு, அந்த மாதிரி. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழமும் வந்து ஸ்நாக்ஸுக்கு அவருக்கும் கொடுத்து விடுவேன், பசங்களுக்கும் கொடுத்து விடுவேன். எப்போவுமே வந்து ஒரு 11 அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். அதனால் பிள்ளைங்களை கொண்டு போய் நான் தான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். நானும் போய் டிஃபன் சாப்பிட்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். என் செல்லக்குட்டி வந்து ரொம்ப நேரம் வந்து என்கிட்ட என்ன கான்வர்சேஷன் போச்சுன்னா, அவங்க அப்பாவுடைய பர்த்டே நாங்கள் மறந்துட்டோம், அதனால் செலிப்ரேட் பண்ணலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ரொம்ப ஆசையாக கேட்டுகிட்டே இருந்தா. பட் ஓகேடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.